அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, முதலில் நீங்கள் இந்த கதையை பற்றி கேட்கப் போகிறவை எதுவும் உங்களால் நம்ப முடியாதவையாக இருக்கும். வளிமண்டலம் கனமாக இருந்தது. மௌனம் பயத்தை உருவாக்கியது. மக்களின் இதயங்கள் அறியப்படாத பயத்தால் நடுங்கின. இது அல் அப்வாவின் மண்ணை மட்டும் அல்ல, இந்த செய்தியை கேட்கும் அனைவரையும் உருக்கப் போகும் ஒரு நிகழ்வாக இருந்தது. அன்பு பார்வையாளர்களே, இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது நபிகள் நாயகம் முஹம்மது அவர்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்றை பற்றியும், அவர்களின் தாயார் ஹஸ்ரத் ஆமினா அலி அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரை பற்றியுமாகும். பல நூற்றாண்டுகளாக மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையே உள்ள ஒரு சிறிய கிராமமான அல் அப்வாவில் அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரை இருக்கிறது. இது பண்டிதர்களுக்கும் நபிகளை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடமாக இருந்தது. ஆனால் சவூதி அரேபியாவின் உயர்மட்ட அதிகாரிகளிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தது. அது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஹஸ்ரத் ஆமினா அலி அவர்களின் ஆசிர்வதிக்கப்பட்ட கப்ரை அல் அப்வாவிலிருந்து மதீனாவில் உள்ள ஜன்னத் அல் பக்கியாவிற்கு மாற்ற வேண்டும் என்று உத்தரவு வந்தது. இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. இது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் இதயங்களை உலுக்கிய ஒரு நிகழ்வாக இருந்தது. இந்த செய்தி பரவிய போது பலர் அழுதனர், பலர் பிரார்த்தனை செய்தனர். மற்றவர்கள் அல்லாஹ்வின் விருப்பம் என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் மௌனமாக காத்திருந்தனர். ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரை சுற்றி தொழிலாளர்கள், பொறியாளர்கள், பாதுகாப்பு படைகள் கூடிய நாள் வந்தது. ஒரு எக்ஸ்கவேட்டர் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் தயாராக இருந்தன. பாலைவனத்தின் காற்றில் புழுதியும்பதற்றமும் நிறைந்திருந்தது. உத்தரவு தெளிவாக இருந்தது: கப்ரை மாற்ற வேண்டும். பயத்துடன் மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். சில கிராமவாசிகள் நடுங்கும் உதடுகளுடன் பிரார்த்தனைகளை முணுமுணுத்துவானத்தை நோக்கி கைகளை உயர்த்தினர். எக்ஸ்கவேட்டரின் ஆபரேட்டர் முன்னோக்கி நகர்ந்தார். இயந்திரத்தின் பக்கெட் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ருக்கு அருகில் தரையை தொட்டவுடன் பூமி மிகவும் வலுவாக குலுங்கியது. ஒரு விசித்திரமான ஒளிபச்சை நிறம் கலந்து பிரகாசமாக தரையிலிருந்து வெடித்து சுற்றியுள்ள பாலைவனத்தை ஒளிரச் செய்தது. மக்கள் சுபஹானல்லா மற்றும் அல்லாஹு அக்பர் என்று கூச்சலிட்டனர், ஏனெனில் இது ஒரு சாதாரண கபர் இல்லை என்பதை அவர்கள் தங்கள் கண்களால் கண்டனர். இது அல்லாஹுவின் படைப்புகளில் மிகவும் பிரியமானவர்களின் தாயின் இறுதி ஓய்விடமாக இருந்தது. எக்ஸ்கவேட்டரின் உலோக பக்கெட் எந்தவொரு எரிபொருளோதிப்பொறியோ இல்லாமல் திடீரென தீப்பற்றியது. ஆபரேட்டர் பயந்து வெளியே குதித்தார். பூமியில் விரிசல்கள் தோன்றின. அதிலிருந்து இந்த உலகில் அறியப்படாத ஒரு நறுமணம் வெளிப்பட்டது. அங்கு கூடியிருந்த அனைவரின் இதயங்களையும் உருக்கிய ஒரு நறுமணம். சாட்சிகள் கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தனர். சிலர் முழங்காலில் விழுந்தனர். மற்றவர்கள் முகத்தை மறைத்தனர். சிலர் தங்கள் முன்னால் நடந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். உத்தரவு கொடுத்த அரசர் கூட மேற்பார்வை செய்ய அங்கு இருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. அவர் திகைத்து நகர முடியாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரிலிருந்து வரும் ஒளியில் கண்களை பதித்து நின்றார். அந்த நறுமணம் அவரை அடைந்தபோது அவரது வலிமை குறைந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உலகின் எல்லா ஆணவமும் அதிகாரமும் அல்லாஹுவின் விருப்பத்தின் முன்னால் உருகிப்போனது போல அவர் உரத்து அழ ஆரம்பித்தார். அவர் மன்னிப்பு கேட்டுகைகளை உயர்த்தி, தனக்கு இது தெரியாது புரியவில்லை, அரசர்களின் மற்றும் ஆட்சியாளர்களின் விருப்பத்தை விட அல்லாஹுவின் விருப்பம் பெரியது என்று மீண்டும் மீண்டும் கூறினார். தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டது. ஆனால் அந்த மண் ஏற்கனவே தன்னைத்தானே பறைசாற்றியிருந்தது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரை மாற்ற முடியாது, ஏனெனில் அல்லாஹ் அதை பாதுகாத்திருக்கிறார். சுற்றி கூடிய மக்களால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. முதியவர்கள், இளைஞர்கள், பண்டிதர்கள், சாதாரண தொழிலாளர்கள் எல்லாம் ஒரே குரலில் சுப்ஹான் அல்லாஹ் மற்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மீண்டும் மீண்டும் கூறினர். பாலைவனத்தில் மனந்திரும்புதலின் அலைகள் ஒலித்தன. மனிதர்கள் எந்த திட்டங்களை உருவாக்கினாலும் அல்லாஹுவின் முடிவே இறுதியானது என்று அந்த நாள் ஒரு சாட்சியாக மாறியது. அதிசயமான தீயால் பாதிக்கப்பட்ட எக்ஸ்கவேட்டர் அகற்றப்பட்டது. மற்றொரு இயந்திரத்தை அங்கு கொண்டுவர யாரும் தைரியப்படவில்லை. அந்த இடத்தில் காவல் நின்ற வீரர்கள் ஆயுதங்களை கீழே வைத்தனர். சிலர் சாஷ்டாங்கமாக விழுந்தனர், மற்றவர்கள் பகிரங்கமாக அழுதனர். இந்த நிகழ்வு நாடு முழுவதும், அதற்கு அப்பாலும் காட்டுத்தீ போல பரவியது. ஹஸ்ரத் ஆமினா அலி அவர்களின் இறுதி ஓய்விடத்தை தொடுவதற்கு எதிராக அல் அப்வாவின் மண் அதிசயங்கள் மூலம் பேசியது என்று கேட்டபோது மதீனாவிலும் மக்காவிலும் உள்ள மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். மத பண்டிதர்கள் இதை அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடையாளமாக அறிவித்தனர். நபிகளின் குடும்பத்தை அல்லாஹ் மதிக்கிறார் என்பதை நினைவூட்டுவதாக இது இருந்தது.
அவர்கள் குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டினர். நபிகளின் பெற்றோரின் உயர்ந்த பதவியை பற்றி மக்களுக்கு நினைவூட்டினர். மனிதனின் தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் படைப்பாளரின் சக்தியை வெல்ல எதற்கும் முடியாது என்ற பாடத்தை உள்வாங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டனர். முயற்சிக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் கபரை சுற்றி அந்த ஒளி தொடர்ந்து இருந்ததாகவும் நறுமணம் பரவிக்கொண்டிருந்ததாகவும் சாட்சிகள் கூறினர். சிலருக்கு அது கஸ்தூரியை விட இனிமையான மணமாக இருந்தது, மற்றவர்கள் இது பரலோகத்தின் காற்று இறங்கி வந்தது போல இருந்தது என்று கூறினர். அல் அப்பாவின் கிராமவாசிகள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். இதற்கு முன் இதுபோன்ற ஒன்றை பார்த்ததில்லை என்றும் இது வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்றும் பலர் கூறினர். அந்த 20,000கணக்கான முஸ்லிம்கள் விழித்திருந்தனர். சிலர் மதீனாவிலும் சிலர் மக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள மற்றவர்களும் துரூத் ஷரீஃப் ஓதி நபிகளுக்கும் அவர்களின் உயர்ந்த குடும்பத்திற்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வேண்டினர். மசூதிகளில் பண்டிதர்கள் கண்ணீருடன் இந்த நிகழ்வை விவரித்தனர். மக்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு இப்படியொரு அடையாளத்திற்கு சாட்சியாக இருக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறினர். கட்டுப்படுத்த முடியாமல் அழுத அரசர் உத்தரவை திரும்ப பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரில் இனி ஒருபோதும் தலையிட மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். அவரது அழுகை அல்லாஹ்வின் மகத்துவத்தின் முன்னால் அதிகாரத்தின் ஆணவம் உடைந்த தருணமாக நினைவு கூறப்படுகிறது. அன்பு பார்வையாளர்களே, இது ஒரு கதை மட்டுமல்ல. இது அல்லாஹ்வின் மகத்துவத்தை பற்றியும் நபிகளின் மரியாதையை பற்றியும் அவர்களுடன் தொடர்புடையவர்களின் புனிதத்தை பற்றியும் ஒரு நினைவூட்டலாகும். ஹஸ்ரத் ஆமினா ரலி அவர்களின் கப்ர் இன்றும் அல் அப்பாவில் தொடப்படாமலும் பாதுகாக்கப்பட்டும் நிலைத்திருக்கிறது. அந்த நாளின் அதிசயம் நம் அனைவருக்கும் ஒரு அடையாளமாக நினைவு கூறப்படுகிறது. அல்லாஹ் விதித்தவற்றை யாராலும் அழிக்கவோ மாற்றவோ முடியாது. இந்த கதையை நபிகளின் மீதான நமது அன்பை அதிகரிக்கவும் அவர்களின் குடும்பத்தை மதிக்கவும் இறுதியாக அல்லாஹுவின் விருப்பமே மிக முக்கியம் என்று ஒருபோதும் மறக்காமல் இருக்கவும் ஒரு அழைப்பாக எடுத்துக்கொள்வோம். எனவே அடுத்த முறை நமக்கு சந்தேகங்கள் அல்லது சவால்கள் எதிர்கொள்ளும் போது அல் அப்பாவில் நடந்த இந்த நிகழ்வை நினைவில் கொள்ளுங்கள். எக்கில் இருந்து வெடித்த தீ, ஒளியால் பிளவுபட்ட பூமி, பரலோகத்தை நினைவூட்டிய நறுமணம், அல்லாஹுவின் கட்டளையின் முன்னால் தனது பலவீனத்தை உணர்ந்த ஒரு அரசரின் கண்ணீர். சுப்ஹானல்லாஹ். நண்பர்களே, இன்று நாம் பிரியமான நபிகள் முஹம்மது அவர்களின் தாயார் ஹஸ்ரத் ஆமினா ரலி அவர்களின் மறைவு பற்றிய முழு நிகழ்வையும் உங்களுக்கு விவரிக்கப் போகிறோம். இதை கேட்டால் உங்கள் கண்கள் கலங்கும், நீங்கள் கடுமையாக அழ ஆரம்பிப்பீர்கள். அதனால்தான் இன்றைய வீடியோ உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அல்லாஹுவின் பிரியமான நபிகளின் மீதான அன்பு காரணமாக இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து லைக் செய்யுங்கள். எனவே ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நபிகளின் தந்தை ஹஸ்ரத் அப்துல்லாஹ் அவர்களின் மறைவுக்கு 6 ஆண்டுகள் கடந்திருந்தன. ஒரு நாள் ஹஸ்ரத் ஆமினா மதீனாவிற்கு செல்ல முடிவு செய்தார்கள். எனவே அவர்கள் ஹஸ்ரத் அப்துல் முத்தலிஃப் அவர்களிடம் வந்து கூறினார்கள், பிரியமான தந்தையே, எனக்கு சில நாட்களுக்கு மதீனாவில் உள்ள என் பெற்றோரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். தயவு செய்து என்னை அனுமதிக்கவும். இதை கேட்டபோது ஹஸ்ரத் அப்துல் முத்தலிஃப் கூறினார்கள், சரி, நீ செல்லலாம் நண்பர்களே. அதன் பிறகு ஹஸ்ரத் ஆமினா பயணத்திற்கு தேவையானவற்றை தயார் செய்து தனது வேலைக்காரி உம்மு ஐமனுடன் அல்லாஹ்வின் பிரியமான நபியை அழைத்து கொண்டு ஒட்டகத்தில் ஏறி மதீனாவிற்கு புறப்பட்டார்கள். அக்காலத்தில் நபிக்கு 6 வயது மட்டுமே ஆகியிருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு உள்ள தூரம் ஏறக்குறைய 400 கிலோமீட்டர்கள் ஆகும். அது மட்டுமல்லாமல் அக்காலத்தில் மக்கள் தொகையும் மிகவும் குறைவாக இருந்தது. எனவே வழியில் எல்லா இடங்களிலும் மௌனமும் வெறுமையும் இருந்தது. ஆனால் இந்த மூவர் பயணக்குழு மெதுவாக மதீனாவை நோக்கி நகர்ந்தது. வழியில் சில சமயங்களில் ஹஸ்ரத் ஆமினாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சில சமயங்களில் துக்கம் அவர்களின் இதயத்தில் வலியை உருவாக்கியது. இன்று நான் என் கணவர் ஹஸ்ரத் அப்துல்லாஹ்வின் கபருக்கு அருகில் செல்கிறேன். மதீனாவிற்கு சென்று என் கணவர் இறுதி மூச்சு விடும்போது என்ன நிலை இருந்தது என்று அங்குள்ள மக்களிடம் கேட்பேன். என் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் மட்டுமே ஆனபோது அவர் என்னை என்றென்றும் விட்டுச் சென்றார். இன்று 6 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. நான் அவரது நினைவுகளை மட்டுமே நம்பி வாழ்கிறேன் என்று ஹஸ்ரத் ஆமினா சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, ஹஸ்ரத் ஆமினாவின் இதயத்தில் பழைய நினைவுகளின் ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. ஒட்டகம் மதீனாவை நோக்கி உறுதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. 10 நாட்கள் பயணத்திற்கு பிறகு ஹஸ்ரத் ஆமினா மதீனாவில் உள்ள வீட்டிற்கு வந்தடைந்தார்கள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு தாயை பார்த்தவுடன் அவர்களின் முகத்தில் கணவரின் துக்கம் வெளிப்பட்டது.
ஹஸ்ரத் ஆமினா தனது தாயை கட்டிப்பிடித்து கடுமையாக அழ ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் ஆமினாவின் கண்ணீர் வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒரு வேதனையான கதையைச் சொன்னது. இந்த 25 வயது இளம்பெண் இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு பெரிய துக்கத்தை எப்படி தாங்கினாரானாலும் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவில்லை. ஆனால் 6 ஆண்டுகளுக்கு பிறகுதாயின் கண்களில் பட்டவுடன் ஹஸ்ரத் ஆமினாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லைதாயின் அரவணைப்பில் எல்லாவற்றையும் திறந்து கூறினார். ஹஸ்ரத் ஆமினாவின் துக்கம் நிறைந்த வார்த்தைகளை கேட்டுதாய் அவர்களை ஆறுதல் படுத்தினார். என் மகளே, நீ கவலைப்பட வேண்டாம். இதற்கு அல்லாஹ் உனக்கு நல்ல பலனை வழங்குவார். அதன் பிறகு ஹஸ்ரத் ஆமினாவின் தாய் அல்லாஹுவின் பிரியமான நபியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். பின்னர் எல்லோருக்கும் முன்னால் நின்று கொண்டு தொடர்ந்து புகழ்ந்தார், என் பேரனை பாருங்கள், அல்லாஹ் இவருக்கு எவ்வளவு அழகை வழங்கியிருக்கிறார். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து ஹஸ்ரத் ஆமினா தனது கணவர் ஹஸ்ரத் அப்துல்லாஹுவின் கப்ருக்கு அருகில் கப்ருக்கு அருகில் அமர்ந்து கடுமையாக அழ ஆரம்பித்தார்கள். இதயத்தில் அவர்கள் கணவரிடம் ஏதோ சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஓ அப்துல்லாஹேன், இவ்வளவு விரைவாக என்னை விட்டுச் சென்றீர்கள். உங்களுடன் என் வாழ்க்கையை முழுவதும் செலவிட வேண்டும் என்று கனவு கண்டேனானால் நீங்கள் என்னை வாழ்க்கை பயணத்தில் தனியாக விட்டுவிட்டீர்கள். இப்படி ஹஸ்ரத் ஆமினா சிறிது நேரம் கணவரின் கபருக்கு அருகில் அழுதார்கள். பின்னர் மாலையான போது ஹஸ்ரத் ஆமினா தனது வேலைக்காரி உம்மு ஐமனுடனும் அல்லாஹுவின் பிரியமான நபியுடனும் வீட்டிற்கு திரும்பினார்கள். அதன் பிறகு ஹஸ்ரத் ஆமினா 1 மாதம் பெற்றோரின் வீட்டில் தங்கினார்கள். ஒரு நாள் அவர்கள் தாயிடம் கூறினார்கள், பிரியமான அம்மா, எனக்கு இப்போது என் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். தயவு செய்து என்னை அனுமதிக்கவும். தாயின் அனுமதி பெற்று ஹஸ்ரத் ஆமினா மக்காவிற்கு புறப்பட்டார்கள். இந்த 3 குழு மக்காவிற்கு திரும்பியது. 3 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்த குழு அரேபியாவின் மிகவும் வெறிச்சோடிய இடங்களில் ஒன்றான அவ்வா என்ற இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது. இங்கு சுற்றிலும் மௌனமாக இருந்தது. அடர்ந்த குற்றிகள் மற்றும் பாறைகள் நிறைந்த மலைகள் இருந்தன. அது மாலை நேரமாக இருந்தது. இந்த வெறிச்சோடிய பகுதியில் இந்த 3 குழு மக்காவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. கணவரின் கபரிடத்திலிருந்து திரும்பியதால் ஹஸ்ரத் ஆமினா மிகவும் துக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தார்கள். பயணம் முழுவதும் அவர்கள் கண்ணீரை உள்ளுக்குள் குடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தனது அப்பாவி குழந்தையின் முன்னால் எதையும் காட்டவில்லை. தனது குழந்தைக்கு எந்த வலியும் வரக்கூடாது என்று நினைத்தார்கள். இந்த குழு அவ்வா இடத்தை அடைந்த போது திடீரென ஹஸ்ரத் ஆமினாவின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. இதை பார்த்தவுடன் அவர்கள் உடனடியாக தனது வேலைக்காரி உம்மு ஐமனிடம் கூறினார்கள், என் உடல்நிலை மோசமாகிறது. இதற்கு பதிலாக உம்மு ஐமன் ஹஸ்ரத் ஆமினாவிடம் கூறினார், கவலைப்பட வேண்டாம், நான் ஒட்டகத்தை உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறேன். பின்னர் உம்மு ஐமன் ஒட்டகத்தை ஒரு உயர்ந்த மண்மேட்டிற்கு கொண்டு சென்றார். அங்கு கல் போல தோன்றும் ஒரு மரம் இருந்தது. உம்மு ஐமன் ஹஸ்ரத் ஆமினாவை ஒட்டகத்திலிருந்து இறக்கி அந்த கல்லில் படுக்க வைத்தார். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் ஆமினாவுக்கு பெரும் வலி இருந்தது. பிரியமான நபி கவலையுடன் தனது தாயை பார்த்து கொண்டிருந்தார். தனது தாய்க்கு என்ன நடக்கிறது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் நபிக்கு 6 வயது மட்டுமே ஆகியிருந்தது. எனவே தாயை பார்த்தவுடன் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இதயம் அமைதியற்றதாக இருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் தாயிடம் கேட்டுக்கொண்டிருந்தார், பிரியமான அம்மா, ஏன் என்னிடம் பேசவில்லை? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? என்னிடம் பேசுங்கள். மறுபுறமும் ஐமன் கூறிக்கொண்டிருந்தார், ஓ ஆமினா, தைரியமாக இரு. உனக்கு எதுவும் ஆகாது. நீ முழுமையாக குணமடைவாய். ஆனால் ஹஸ்ரத் ஆமினாவுக்கு புரிந்திருந்தது, ஒருவேளை இப்போது பயணத்தின் நேரம் வந்துவிட்டது என்று. எனவே வலியால் ஹஸ்ரத் ஆமினா கண்களை மூடி திறந்தார். ஹஸ்ரத் ஆமினா கண்களை திறந்து தனது 6 வயது அப்பாவி குழந்தையை பார்த்தார். இதயத்தில் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், என் அப்பாவி குழந்தைக்கு என்ன ஆகும்? என் அனாதை குழந்தைக்கு என்ன ஆகும்? அவன் தனது தந்தையை கூட பார்க்கவில்லை. இப்போது நானும் அவனை விட்டு செல்கிறேன். அவனுக்கு சகோதரியோ சகோதரனோ இல்லை. இனி யாருடைய ஆதரவில் என் குழந்தை வாழப்போகிறான்? ஆனால் அல்லாஹ்வின் பிரியமான நபி மீண்டும் மீண்டும் தாயை உலுக்கிக் கொண்டிருந்தார். தாயிடம் கேட்டுக்கொண்டிருந்தார், பிரியமான அம்மா, உங்களுக்கு என்ன நடக்கிறது? ஆனால் ஹஸ்ரத் ஆமினாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. கடைசியாக பயணத்திற்கு முன்பு ஹஸ்ரத் ஆமினா தனது எல்லா பலத்தையும் சேகரித்து கண்களை திறந்தார். தனது 6 வயது குழந்தையின் தலையில் கை வைத்து கூறினார், என் மகனே, நீ கவலைப்பட வேண்டாம்.
நான் இப்போது விடைபெறுகிறேன். ஆனால் இந்த உலகிற்காக ஒரு குழந்தையை விட்டுச் செல்கிறேன். அவன் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் ஒளிரச் செய்வான். இதைச் சொல்லி ஹஸ்ரத் ஆமினா அல்லாஹுவின் பிரியமான நபியின் தலையை தனது நெஞ்சில் வைத்து கண்களை மூடினார். தனது தாய்க்கு ஏதோ நடந்துவிட்டதாக நபிக்கு தோன்றியது. எனவே அவர் தலையை உயர்த்தி பார்த்த போது ஹஸ்ரத் ஆமினா இந்த உலகத்திற்கு விடைபெற்றிருப்பது புரிந்தது. இதை பார்த்தவுடன் நபி தனது தாயை உலுக்கி அழ ஆரம்பித்தார். பிரியமான அம்மா, எழுந்திருங்கள், என்னிடம் பேசுங்கள். உங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இங்கு உங்களைத் தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? தாயை உலுக்கி நபி அழுது கொண்டிருந்தார். மறுபுறம் ஹஸ்ரத் உம்மு ஐமன் நபியை மீண்டும் மீண்டும் ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார். என் மகனே, உன் தாய் நம்மை விட்டுச் சென்று விட்டார். அவர் இனி ஒருபோதும் திரும்பி வரமாட்டார். நபி தனது தாயை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார். உம்மு ஐமனிடம் கேட்டுக்கொண்டிருந்தார், ஓ பிரியமான வேலைக்காரியேன், என் தாய் எழுந்திருக்கவில்லை? ஏன் அவர் என்னிடம் பேசவில்லை? நான் என் தாயுடன் மட்டுமே மக்காவிற்கு செல்வேன். நண்பர்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள், அது எவ்வளவு பயங்கரமான காட்சியாக இருந்திருக்கும். மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் வெகு தொலைவில் ஒரு வெறிச்சோடிய இடத்தில் ஒரு 6 வயது அப்பாவி குழந்தை தனது தாயை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்ததாய் இந்த உலகத்திற்கு விடைபெறுவதை பார்த்து கொண்டு. ஒருவேளை அந்த நேரத்தில் வானத்தில் உள்ள மலக்குகள் கூட அழுதிருக்கலாம். அக்காலத்தில் நபியுடன் இருந்தவர் வீட்டு வேலைக்காரியான ஹஸ்ரத் உம்மு ஐமன் மட்டுமே. அல்லாஹ் விரும்பியிருந்தால் ஹஸ்ரத் ஆமினாவை மதீனாவில் மரணிக்க வைத்திருக்கலாம். குறைந்தபட்சம் அங்கு இருந்தால் நபிக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். ஆனால் இங்கு அல்லாஹ் உலகத்திற்கு முழுவதும் காட்ட விரும்பினார். பாருங்கள், இதுதான் முகமது, இவருக்காகவே நான் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் படைத்தேன். இந்த குழந்தையை நான் மிகவும் நேசிக்கிறேன். புனித குர்ஆனில் நான் அவரை பெயர் சொல்லி அழைக்கவில்லை, மாறாக எப்போதும் அன்புடன் அழைத்திருக்கிறேன். ஓ மக்களே, இன்று அவ்வாவிற்கு வந்து பாருங்கள். அவர் எப்படி தனது தாயை கட்டிப்பிடித்து அழுகிறார். இன்று அவருக்கு ஆதரவு அளிக்க யாரும் இல்லை. நண்பர்களே, அதன் பிறகு ஹஸ்ரத் உம்மு ஐமனும் நபியும் எப்படியோ கற்களை எடுத்து ஒரு கப்ரை உருவாக்கி ஹஸ்ரத் ஆமினாவை அதில் இறக்க ஆரம்பித்தனர். இதை பார்த்தவுடன் நபி தனது தாயை கட்டிப்பிடித்து அழுதார். ஓ பிரியமான வேலைக்காரியன் தாயை இந்த கற்களுக்கு இடையில் வைக்காதே. எனக்கு என் தாயை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை பார்த்தவுடன் உம்மு ஐமனின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. பின்னர் ஹஸ்ரத் உம்மு ஐமன் எப்படியோ ஹஸ்ரத் ஆமினாவை கப்ரில் இறக்கி பின்னர் ஒட்டகத்திற்கு அருகில் நகர்ந்தார். அப்போதுதான் உம்மு ஐமன் திரும்பி பார்த்தார். நபி பின்னால் இல்லை. இதை பார்த்தவுடன் அவர் மிகவும் கவலைப்பட்டார். அல்லாஹ்வின் பிரியமான நபி எங்கு சென்றார் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் மண்மேட்டின் மேலிருந்து ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது. உம்மு ஐமன் ஓடிச் சென்று பார்த்தபோது நபி தனது தாயின் கப்ரை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தார். ஓ பிரியமான அம்மா, ஏன் இவ்வளவு விரைவாக என்னை விட்டுச் சென்றீர்கள்? இங்கு உங்களைத் தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் உம்மு ஐமன் அவரை பின்னால் இருந்து தூக்கி, என் மகனேவா, நாம் வீட்டிற்கு செல்வோம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் நபி கூறினார், இல்லை, நான் என் தாயையும் கூடவே கொண்டு செல்வேன். அதன் பிறகு உம்மு ஐமன் எப்படியோ அவரை மடியில் தூக்கி ஒட்டகத்தில் வைத்து மக்காவிற்கு புறப்பட்டார். உம்மு ஐமன் கூறுகிறார், ஹஸ்ரத் ஆமினாவின் கப்ரை பார்க்கும் வரை நபி மீண்டும் மீண்டும் தனது தாயின் கப்ரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். நண்பர்களே, அதன் பிறகு 4 நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் மக்காவை அடைந்தனர். மக்காவை அடைந்தவுடன் ஹஸ்ரத் அப்துல் முத்தலிப் ஒட்டகத்தை நோக்கி கவலையுடன் கேட்டார், ஓ உம்மு ஐமன், ஹஸ்ரத் ஆமினா எங்கே? இதை கேட்டவுடன் உம்மு ஐமன் அழ ஆரம்பித்தார். அப்போது நபியும் ஓடிச் சென்று தனது தாத்தாவை கட்டிப்பிடித்தார். இதை பார்த்தவுடன் ஹஸ்ரத் அப்துல் முத்தலிபுக்கு ஏதோ ஒரு துக்கச் செய்தி இருக்கிறது என்று தெளிவாக புரிந்தது. அதன் பிறகு உம்மு ஐமன் பயணத்தின் முழு நிகழ்வையும் விவரித்தார். இதை கேட்டவுடன் ஹஸ்ரத் அப்துல் முத்தலிபின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதன் பிறகு அவர் தனது பேரனை கட்டிப்பிடித்தார். ஒருவேளை அவர் சிந்தித்திருக்கலாம், ஏன் என் பேரனின் மீது இவ்வளவு துயரங்கள் வந்து சேர்கின்றன? அவன் தனது தந்தையின் நிழலை கூட பார்க்கவில்லை. இப்போது அவனது தாயும் அவனை விட்டுச் சென்று விட்டார். மறுபுறம் நபியின் அனைத்து மாமாக்களும் கவலைப்பட்டனர். அனைத்து அத்தைகளும் துக்கமடைந்தனர். இந்த அப்பாவி குழந்தைக்கு இளம் வயதில் தாயின் மறைவுக்கு பிறகு இவ்வளவு துயரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்று நினைத்து அனைவரின் முகமும் துக்கத்தில் ஆழ்ந்தது.
நபியின் இதயத்தில் என்ன நடந்திருக்கும் என்று சிந்தித்தவுடனேயே கண்கள் கலங்கின. நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கு சில நாட்களுக்கு பிறகு நபி மீண்டும் தனது தாயின் கப்ருக்கு அருகில் கடந்து சென்றார். அக்காலத்தில் உயர்ந்த சஹாபாக்களின் படையும் அவருடன் இருந்தது. தாயின் கப்ருக்கு அருகில் வந்தவுடன் அவர் சஹாபாக்களிடம் கூறினார், உங்கள் கூடாரங்களை இங்கு அவ்வா இடத்தில் அமைக்கவும். அதன் பிறகு நபி தனது தாயின் ஆசீர்வதிக்கப்பட்ட கப்ரு இருந்த மண்மேட்டிற்கு நடந்து சென்றார். பின்னர் அவர் தனது தாயின் கப்ரை கட்டிப்பிடித்து நிறைய அழுதார். அதை பார்த்தவுடன் அனைத்து உயர்ந்த சஹாபாக்களும் கடுமையாக அழ ஆரம்பித்தனர். பல மணி நேரங்களுக்கு பிறகு நபி தலையை உயர்த்தி கூறினார், ஓ பிரியமான அம்மா, நீங்கள் இன்று உயிருடன் இருந்திருந்தால் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்களே, ஹஸ்ரத் தமீம் தாரி ரலி விவரிக்கிறார், நாங்கள் ஒருமுறை நபிகள் முகமது முஸ்தபாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்நிதியில் அமர்ந்திருந்தோம். அப்போது திடீரென ஒரு ஒட்டகம் எங்கிருந்தோ ஓடி வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்நிதியில் வந்து நின்றது. அதாவது ஒரு ஒட்டகம் அல்லாஹுவின் நபியின் அருகில் வந்து அவரது ஆசீர்வதிக்கப்பட்ட தலையருகில் வந்து நின்றது. பின்னர் அந்த ஒட்டகம் அவரது ஆசீர்வதிக்கப்பட்ட காதில் ஏதோ சொல்வது போல அருகில் வந்து பேச ஆரம்பித்தது. ஒட்டகம் அவரது காதில் ஏதோ முணுமுணுப்பது போல இருந்தது. ஒட்டகத்தின் வார்த்தைகளை கேட்டு நபிகள் முகமது முஸ்தபா கூறினார்கள், ஓ ஒட்டகமே, நீ சமாதானமாக இரு. நீ உண்மை சொல்கிறாய் என்றால் உன் இறைவன் உனக்கு பயனளிப்பார். ஆனால் நீ பொய் சொல்கிறாய் என்றால் இந்த பொய்யால் உனக்கு தண்டனை கிடைக்கும். ஓ ஒட்டகமே, நமது பாதுகாப்பில் வரும் எவருக்கும் அல்லாஹ் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் வழங்குகிறார். நமது பாதுகாப்பில் அடைக்கலம் தேடுபவர் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டார், ஒருபோதும் நம்பிக்கையற்றவராக மாற மாட்டார். ஹஸ்ரத் தமீம் தாரி ரலி விவரிக்கிறார், இதை பார்த்தவுடன் நாங்கள் கேட்டோம், ஓ அல்லாஹ்வின் தூதரை, இந்த ஒட்டகம் உங்களிடம் என்ன கேட்கிறது? இந்த ஒட்டகம் உங்களிடம் என்ன சொல்கிறது? இதற்கு பதிலாக நபிகள் முகமது முஸ்தபா கூறினார்கள், இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர்கள் இதை அறுத்து இறைச்சி சாப்பிட முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஒட்டகம் அவர்களிடமிருந்து ஓடி வந்து இங்கு வந்திருக்கிறது. இப்போது இந்த ஒட்டகம் உங்களின் நபியிடம் உதவி கேட்கிறது. சுபஹானல்லாஹ். நண்பர்களே, ஹஸ்ரத் தமீம் தாரி ரலி விவரிக்கிறார், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர்களும் எங்களை நோக்கி வருவதை பார்த்தோம். உரிமையாளர்கள் அருகில் வருவதை பார்த்தவுடன் அந்த ஒட்டகம் மீண்டும் நபியின் ஆசீர்வதிக்கப்பட்ட தலையருகில் வந்து அவருக்கு பின்னால் நின்றது. அப்போது ஒட்டகத்தின் உரிமையாளர் எங்களை நோக்கி வந்து கூறினார், ஓ அல்லாஹுவின் தூதரே, இது எங்கள் ஒட்டகம். 3 நாட்களாக இது எங்களை விட்டு ஓடிவிட்டிருந்தது என்று உங்கள் சந்நிதியில் வந்து எங்களுக்கு எங்கள் ஒட்டகம் கிடைத்தது. இதை கேட்டவுடன் நபிகள் முகமது முஸ்தபா கூறினார்கள், இந்த ஒட்டகம் என் முன்னால் உங்களை பற்றி ஒரு புகார் சொல்கிறது. இது கூறுகிறது, இந்த ஒட்டகம் உங்களுடன் ஆண்டு கணக்கில் வளர்ந்தது. கோடைக்காலம் வந்தபோது நீங்கள் இதில் ஏறி புல் மற்றும் தீவனம் உள்ள இடங்களுக்கு செல்வீர்கள். குளிர்காலம் வந்தபோது நீங்கள் இந்த ஒட்டகத்தில் ஏறி வெப்பமான இடங்களுக்கு மாறுவீர்கள். ஆனால் இப்போது இந்த ஒட்டகம் இந்த பலவீனமான மற்றும் நலிவடைந்த வயதை அடைந்தவுடன் நீங்கள் இதை அறுத்து இறைச்சி சாப்பிட திட்டமிட்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் இதை அறுக்க விரும்புகிறீர்கள். இதை கேட்டவுடன் ஒட்டகத்தின் உரிமையாளர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக, ஓ அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் விவரித்தது போலவே உள்ளது. இதை கேட்டவுடன் நபிகள் முகமது முஸ்தபா கூறினார்கள், ஓ மக்களே, இதுதானா ஒரு நல்ல வேலைக்காரனுக்கு உரிமையாளர்கள் கொடுக்கும் பரிசு? இதை கேட்டவுடன் அவர்கள் கூறினார்கள், ஓ அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் இனி இந்த ஒட்டகத்தை விற்க மாட்டோம், அறுக்கவும் மாட்டோம். ஆனால் பின்னர் நீங்கள் இந்த ஒட்டகத்தை அதன் உரிமையாளர்களிடமிருந்து 100 தினார்களுக்கு வாங்கினீர்கள். பின்னர் நீங்கள் கூறினீர்கள், ஓ ஒட்டகமே, இன்று முதல் நீ அல்லாஹுவின் திருப்திக்காக சுதந்திரமானவன். இதை பார்த்தவுடன் ஒட்டகம் அதன் வாயை உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலையருகில் கொண்டு வந்து உங்களுக்கு ஏதோ சொன்னது. ஒட்டகத்தின் வார்த்தைகளை கேட்டு நபி கூறினார், ஆமீன். பின்னர் ஒட்டகம் 2வது முறையாக உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதில் ஒரு பிரார்த்தனை செய்தது. அப்போது நீங்கள் மீண்டும் ஆமீன் என்று கூறினீர்கள். பின்னர் ஒட்டகம் 3வது முறையாக பிரார்த்தனை செய்தது. அப்போது நீங்கள் மீண்டும் ஆமீன் என்று கூறினீர்கள். ஆனால் 4வது முறையாக ஒட்டகம் பிரார்த்தனை செய்த போது அதன் வார்த்தைகளை கேட்டு நபிகள் முகமது முஸ்தபா துக்கமடைந்தார். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தாடி கண்ணீரில் நனைந்தது. ஹஸ்ரத் தமீம் தாரி ரலி விவரிக்கிறார், இதை பார்த்தவுடன் நாங்கள் கேட்டோம், ஓ அல்லாஹுவின் தூதரே, இந்த ஒட்டகம் உங்களிடம் என்ன சொல்கிறது? இதை கேட்டவுடன் நீங்கள் கூறினீர்கள்,
முதல் முறையாக இந்த ஒட்டகம் என்னிடம் கூறியது, ஓ உயர்ந்த நபியே, இஸ்லாமிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு மிகச் சிறந்த பலனை வழங்கட்டும். அப்போது நான் ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது முறையாக ஒட்டகம் கூறியது, ஓ அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் என் இதயத்திலிருந்து பயத்தை நீக்கியது போல அந்திம நாளில் அல்லாஹ் உங்கள் உம்மத்தின் இதயங்களிலிருந்து பயத்தை நீக்கட்டும். அதை கேட்டு நான் மீண்டும் ஆமீன் என்று கூறினேன். மூன்றாவது முறையாக இந்த ஒட்டகம் என்னிடம் கூறியது, ஓ அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் என் இரத்தத்தை பாதுகாத்தது போல அல்லாஹ் உங்கள் உம்மத்தின் இரத்தத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கட்டும். அதை கேட்டு நான் மீண்டும் ஆமீன் என்று கூறினேன். ஆனால் நான்காவது முறையாக இந்த ஒட்டகம் என்னிடம் கூறியது, ஓ அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் உங்கள் உம்மத் ஒருவரையொருவர் சண்டையிடாமலும் மோதாமலும் இருக்க அருள் புரியட்டும். அதை கேட்டு நான் துக்கமடைந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஏனெனில் இந்த பிரார்த்தனையை நான் ஒருமுறை அல்லாஹுவின் சந்நிதியில் செய்திருந்தேன். அக்காலத்தில் அல்லாஹ் என் முதல் 3 பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டாரானால் கடைசி பிரார்த்தனையை ஏற்பதிலிருந்து என்னை தடுத்தார். அதன் பிறகு ஹஸ்ரத் ஜிப்ரீல் அல்லாஹ்விடமிருந்து இந்த செய்தியுடன் என்னிடம் வந்து கூறினார், ஓ அல்லாஹுவின் தூதரே, உங்கள் உம்மத் ஒருவரையொருவர் சண்டையிட்டு அழியும். இனி என்ன நடக்க வேண்டுமோ பேனா அதை எழுதிவிட்டது. அதனால் நண்பர்களே, நபியின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஹதீஸ் இன்று முற்றிலும் உண்மையாகி வருகிறது. இன்றைய காலத்தில் நீங்கள் கண்களை உயர்த்தி பார்த்தால் முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் ஒருவரையொருவர் சண்டையிடுவதை பார்க்கலாம். இன்றைய காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் இரத்தத்திற்கு தாகமாக இருப்பதையும் பல்வேறு பிரிவுகளின் பெயரில் ஒருவரையொருவர் கொல்வதற்கு தயாராக இருப்பதையும். அவர்கள் ஒருவரையொருவர் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்று ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஏற்படுத்தும் அழிவு ஒருவேளை அவிசுவாசிகள் கூட இதுவரை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு அழிவாக இருக்கலாம். அதனால்தான் நாம் அனைவரும் பிரியமான நபிகள் முஹம்மது முஸ்தபாவின் மேலங்கியை இருக்க பிடித்து இந்த பிரிவினைவாதத்தை கைவிட்டு நாம் அனைவரும் ஒரு உம்மத்தாக மாறி இந்த ஒருவரையொருவர் வெறுப்புகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் என்று நினைக்க வேண்டும். நாம் அனைவரும் முஸ்லிம்கள். நாம் அனைவரும் ஒருவரையொருவர் சகோதரர்கள். அன்புடனும் பாசத்துடனும் வாழ வேண்டும். நண்பர்களே, மக்கா வெற்றி நாளில் நபிகள் முஹம்மது முஸ்தபா மக்காவில் ஒரு வீட்டின் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு அடிமையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டின் சுவர் ஒரு அவிசுவாசியான பெண்ணுடையது. இந்த பெண்ணுக்கு அவர்களிடம் பெரும் வெறுப்பு இருந்தது. எனவே அல்லாஹ்வின் நபியின் ஆசீர்வதிக்கப்பட்ட குரலை கேட்டவுடன் வெறுப்பு, பொறாமை, விரோதம் ஆகியவற்றால் அவர் வீட்டின் எல்லா ஜன்னல்களையும் மூடினார். நபியின் ஆசீர்வதிக்கப்பட்ட குரல் அவரது காதில் படக்கூடாது, அவரது குரலை அவர் கேட்கக்கூடாது என்று நினைத்தார். அப்போதுதான் சிறிது நேரம் கழித்து ஹஸ்ரத் ஜிப்ரீல் அவர்களின் சந்நிதியில் தோன்றினார். அவர் கூறினார், ஓ அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் சாய்ந்திருக்கும் வீட்டின் சுவர் ஒரு அவிசுவாசியான பெண்ணுடையது. இந்த வீட்டில் வசிக்கும் அவிசுவாசியான பெண் வெறுப்பு மற்றும் பொறாமை காரணமாக வீட்டின் ஜன்னல்களை மூடியிருக்கிறார். உங்கள் குரல் அவருக்கு எட்டக்கூடாது என்று நினைத்து. ஆனால் அல்லாஹுவின் நபியே, அல்லாஹ் கூறுகிறார், என் பிரியமானவரின் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்புறம் இந்த வீட்டின் சுவரை தொட்டிருக்கிறது. எனவே இந்த வீட்டில் வசிக்கும் பெண் நரகத்திற்கு செல்ல அல்லாஹ் விரும்பவில்லை. ஓ அல்லாஹுவின் நபியேவர் ஜன்னல்களை மூடியிருக்கலாமானால் நாங்கள் அவரது இதயத்தின் ஜன்னல்களை திறந்து வைத்திருக்கிறோம். நண்பர்களே, ஹஸ்ரத் ஜிப்ரீல் இதை சொன்னவுடன் வீட்டிற்குள் உட்கார்ந்திருந்த அவரது இதயத்தின் உலகம் மாற ஆரம்பித்தது. அவர் அமைதியற்றவராகி வீட்டிற்கு வெளியே வந்து நபியின் காலடியில் விழுந்தார். பின்னர் அவர் முஸ்லிமாக மாறினார். அவர் அழுது கொண்டே மனதார லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறினார். பிரியமான அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் உண்மையான தூதர் என்று நான் சாட்சியம் அளிக்கிறேன். உண்மையான இதயத்துடன் உங்களை நம்புகிறேன். நண்பர்களே, நமது பிரியமான நபி முத்து நபி அவர்களின் மகத்துவத்திற்காக நாம் தியாகம் செய்யலாம். அவர்கள் எங்கு சென்றாலும் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டே இருந்தார்கள், யாராவது கேட்டாலும் இல்லாவிட்டாலும். ஆனால் அவர்கள் அனைவரின் மடியையும் நிரப்பிக்கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஓ பிரியமான நபியின் நண்பர்களே, இந்த வீடியோவை எல்லா முஸ்லிம் சகோதரர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு உம்மத்தாக வாழுங்கள், சகோதரர்களாக வாழுங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன். எனவே நண்பர்களே, இன்றைய வீடியோவில் இவ்வளவு மட்டுமே.
அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.